தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மத்திய 6:10 முதல் பகுதி வாசிங்க பார்க்கலாம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உமது ராஜ்யம் வருவதாக. பிதாவின் நோக்கம் என்னன்னா, பூலோகத்துல இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தை ஆளுகை செய்ய வேண்டும், அவர் நாமம் உயர்த்தப்பட வேண்டும். இதான் பிதாவின் பெரிய திட்டம், பிதாவின் விருப்பம். முழு உலகத்திலும் இயேசு ஆளுகை செய்ய வேண்டும், அவர் நாமம் உயர்த்தப்பட வேண்டும். இதான் பரலோகத்தின் திட்டம், பரலோக பிதாவின் பூலோக திட்டம். இதுதாங்க. இதெல்லாம் நமக்குள்ள இருக்கணுங்க. இந்த ஆசை, இந்த விருப்பம், இதெல்லாம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ள இருக்கணும். ஆண்டவரே, இயேசு எங்களை ஆளுகை செய்வாராக, இந்த பட்டணத்தை இயேசு ஆளுகை செய்வாராக, இந்த தேசத்தை இயேசு ஆளுகை செய்வாராக, அவர் திருநாமமே உயர்த்தப்படணுமே சுவாமி என்று ஒரு வாஞ்சை, விருப்பம், ஆசை ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கணும். ஏன்னா அது பிதாவின் விருப்பம், திட்டம். வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு கிரேக்க மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. அது என்ன சொல்லுதுன்னா, நமது ஜெபத்தில் தேவனுடைய ராஜ்யம் பற்றி இல்லை என்றால் அது ஜெபமே அல்ல. ஏதோ எனக்கு பணம் வேணும், வேலை வேணும், இருக்கட்டும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ முதல்ல தேவ ராஜ்யத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, பட்டணத்தை இயேசு ஆளுகை செய்யணும்னு ஜெபம் பண்ணுங்க, அவர் நாமம் உயர்த்தப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. உங்க குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக்குவார், ஒரு குறை வைக்கவே மாட்டார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்படி இவளெல்லாம் கூட கொடுக்கப்படும். நமது சிந்தனை நோக்கமெல்லாம் பட்டணத்தை இயேசு ஆளுகை செய்ய வேண்டும், திருநாமமே உயர்ந்திருக்க வேண்டும் என்று தேவ ராஜ்யத்தை குறித்த காரியங்களுக்கு நீ முதலிடம் கொடுத்து விட்டால் கர்த்தர் சொல்றாருங்க, வேலை தானா கிடைக்கும் உனக்கு, உன் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பா, உங்க குடும்பத்தை ஆண்டு வர்த்திக்க பண்ணுவா, பிரச்சனையெல்லாம் அவர் பார்த்து பாருங்க, ஒன்றும் குறைவு இருக்காது. ஆக நமது கோல் என்னங்க? ஏன் சார் இப்படி ஜெபம் சொன்னாரு, உன்னுடைய ராஜ்யம் வருவதாக சொல்லி ஏனென்று கேட்டால், இதை முதல்ல வச்சிட்டோம்னா இந்த உலகப்புற சகல காரியங்கள் 1 by 1 தானா கொடுத்துருவாரு. அவருக்கு முதலிடம் கொடுத்துருங்க, மற்ற எல்லாம் அந்தந்த நேரத்தில் வந்து சேரும், ஒரு குறையா அப்போ வைக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.